நல்ல ஒரு டேஸ்ட்டான பன்னீர் புர்ஜி தான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரொட்டி, சப்பாத்தி, தோசை, ஸ்டஃப் தோசை எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். புர்ஜி செய்கிறதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து நல்ல இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். வானொலி அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கிறேன். அடுத்தது 3/4 டீஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் 1 குடமிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல வெங்காயத்தை சேர்த்துருந்தேன். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு இதில் 50% நம்மளுக்கு வதங்கினா போதும். புர்ஜிக்கு அவ்வளோதான் வதங்கணும். அடுத்தது பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயும் ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த ரெண்டும் கொஞ்சம் வதங்கட்டும். கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா சேர்த்துக்கிறேன். குடமிளகா நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த இதிலேயே நம்ம குடமிளகாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, ரெட்டு இதெல்லாமே சேர்த்து நம்ம கட் பண்ணி போட்டாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட வெஜிடபிள்ஸ் தேவைன்னா சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ்லேனா நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளியுமே ரொம்ப வதங்கி வேகணும்லாம் இல்லை, அப்படி வந்ததுன்னா தொக்கு மாதிரி ஆகிடும். ஓரளவு மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகந்தனையுமே கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துடணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த மசாலாலாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் கருகின வாடை வந்துடும். அந்த கருகின வாடை இந்த டிஷ்ஷில் வரவே கூடாது. அதனால் நல்ல சிம்மில் அடுப்பில் வச்சுட்டே நம்ம வதக்கினா போதும். துருவி வச்சுருக்கிற நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். இந்த பன்னீரை வந்து ரொம்ப குழஞ்சிராமல் அதனுடைய ஷேப்பில் மாறிடாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். பன்னீர் அந்த மசாலா குடமிளகாவோட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தொலையும் தூவி விட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து லெமன், ஒரு அரை லெமனை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு சுவையான பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடும். நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.